அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் 41 நாட்களில் நமது மனதில் நினைக்கக்கூடிய காரியத்தை நமக்கு மிக சுலபமாக நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் எதை நினச்சாலும் சரி அந்த காரியத்தை உங்களுக்கு நடத்தி தரும். இப்போ கடன்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 41 நாட்கள் இந்த அமலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து நீங்கள் வெளியேறிடுவீங்க. நோயிலிருந்து வெளியேறணும், சிரமங்கள்ல இருந்து வெளியேறணும், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியேறணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை விரும்பினாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. அல்லது எங்களுக்கு இந்த 41 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும், ஒரு வேலை விஷயமா, ஒரு திருமணம் விஷயமா, ஒரு தொழில் விஷயமா, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முடிவுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் 41 நாட்கள் முடியும் போது அந்த விஷயம் உங்கள் கையில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க. அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற ஒரு அமல் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த ஒரு அமலை நம்ம தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம செய்ய முடியும். பீரியட்ஸில் செய்ய முடியாது. அப்போ பெண்கள் கேட்கலாம், இந்த அமலை எப்படி 41 நாட்கள் செய்யறது அப்படின்னு. இப்போ 20 நாட்கள் நீங்கள் செய்யறீங்க, இடையில பீரியட்ஸ் வந்துடுது. அதற்கு பிறகு நீங்கள் தூய்மையாகி குளித்த பிறகு நீங்கள் ஒரு 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா போதுமானது. முன்னாடி செஞ்சதையும் பின்னாடி செய்ய போகிறதையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக 41 நாட்கள் நீங்கள் செய்யணும். ஆண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம், நீங்கள் தாராளமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐவேளை தொழுகையை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த அமல் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பலனளிக்கும். இந்த அமல் சாதாரணப்பட்ட அமலே கிடையாது. இந்த அமலை நினச்ச காரியத்தை உங்களுக்கு அப்படியே நடத்தி தரும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த 40 நாளைக்குள்ளே நான் அந்த சூழ்நிலைக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வாழ்க்கை லட்சியமாக இருந்தாலும் இந்த அமலை செய்யும்போது அது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். அப்போது இந்த அமல் ரொம்ப பவர்ஃபுல். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐவேளை தொழுகையை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் நீங்கள் செய்யணும். இது கண்டிப்பாக கண்டிஷன் தான். இந்த அமல் உங்களுக்கு பலனளிக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு கண்டிஷன். இதை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அதாவது ஒருவேளை தொழுகை கூட நீங்கள் கலா செய்யக்கூடாது, தொடர்படியாக நீங்கள் செய்யணும். அப்போ இந்த தொழுகை அப்படிங்கிறது தான் முதல்ல வருது இந்த அமலுக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வே தனது திருக்குறானில் சொல்கிறான், தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்னு. அப்போ நமக்கு இந்த ஒரு அமல்லையே நமக்கு நினைக்கக்கூடிய காரியத்தை நடத்துகிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடுது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐவேளை தொழுகையில் தான் நம்ம இந்த அமலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எப்படின்னா, ஒரு சூறாவை தான் ஓத போகிறோம். ஆரம்பத்திலையும் முடிவிலையும் 3 தடவை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதிட்டு இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு வரணும். ஐவேளை தொழுகையில் ஒரு சூறாவை தான் ஓத போகிறோம். ஆனால் எண்ணிக்கை மாறுபடும். அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூறா நஸ்ர். உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. அல்ஹம்துலில்லாஹ், இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்திட்டு வருது. எனக்கு எந்த தேவைனாலும் நான் சூறா நஸ்ர் தான் நியத்து வைப்பேன். அது எனக்கு தெரிஞ்சவங்க, என்கிட்ட பழக்கமானவங்களுக்கு தெரியும். என்கிட்ட கேட்குறவங்களுக்கே நான் அதிகமான ஒரு அமல் சொல்லணும் அப்படின்னா சூறா நஸ்ர் தான் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனையும் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் சூறா நஸ்ர் தான் நான் நியத்து வச்சு ஓதுங்கன்னு சொல்லுவேன். இது எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் நியத்து வைக்கலாம். அப்படி உங்களுக்கு உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கையானவங்க இருக்கிறாங்க, இவங்க கிட்ட கேட்டால் உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போமோ, ஒரு நம்பிக்கையான மனுஷங்க இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் இந்த சூறாவை நியத்து வச்சா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உதவியை கொடுக்கும். ஒரு நம்பிக்கையான மனுஷங்க, இவங்க கிட்ட போனால் இந்த உதவி கிடைக்கும், இவ்வளோ பணம் இவங்க கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு எப்படி நம்புவோமோ அந்த மாதிரி இந்த சூறாவை நம்பணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உடனடியாக பலனை தரும், உதவிகளை கொடுக்கும். இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க 41 நாள் அப்படின்னு. ஃபஜ்ர்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஃபஜ்ருக்கு இந்த சூறாவை 21 தடவை ஓதணும். ஆரம்பத்திலையும் முடிவிலையும் 3 தடவை தரூத் இப்ராஹிம் சலவாத்தை ஓதிக்கணும். அடுத்தது லுகருக்கு 22 தடவை ஓதணும்.
அடுத்து அசருக்கு 23, மகரீபுக்கு 24, இஷாவுக்கு 25. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு தடவை அதிகப்படுத்தி இந்த சூறாவை நம்ம ஓதணும். ஃபஜ்ருக்கு 21 ஆரம்பித்து இஷாவுக்கு 25 நம்ம முடிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த சூறாவை ஓதணும். இது ரொம்ப ரொம்ப முஜர்ரபான ஒரு அமல், ரொம்ப பல பேர் சோதிக்கப்பட்ட ஒரு அமல். இதை நீயத்து வச்சா கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. இது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து பல அவுலியாக்கள், வலிமார்கள், இன்னும் ஆலிம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அமல். அல்ஹம்துலில்லாஹ், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இதை நீயத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு நடத்தி தந்துடும். ஏன்னா அந்த அளவு இது ஒரு நம்பிக்கையான சூறா. இந்த சூறா பற்றி சொல்லணும்னா நான் நாள் முழுக்க சொல்வேன். ஏன்னா அந்த அளவு இந்த சூறா ஓதி நான் பலன் அடைஞ்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இதை யார் ஓதினாலும் பலன் கிடைக்கும். ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் ஓதுனேன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. உங்களோட வாழ்க்கை லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சோதனையில் இருந்தாலும் சரி, 41 நாட்கள் முடியும் போது நீங்கள் நிம்மதியாக ராகத்தாக ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் ஆசைப்பட்டதை அடைந்து கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீங்கள் இருப்பீங்க. இன்னும் இந்த சூறாவை ஒரு நியத்துக்காக, ஒரு ஹாஜத்துக்காக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய நலவுகள் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு தேடலுக்காக, ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இதை ஓதுறீங்க அப்படின்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத்து செய்வான். உங்களுடைய கடன் பிரச்சனையை லேசாக்குவான், நோய்களை லேசாக்குவான், குடும்பத்துக்குள்ளே எல்லாம் நிம்மதியான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சூறாவை கடன் தீரணும், செல்வம் பெறணும், வறுமையை விட்டு நாங்கள் வெளியேறணும்னு நியத்தை வச்சிங்கன்னா அது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பெரிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஏன்னா இது செல்வத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. இது செல்வம் இல்லா ஹாஜத், எதுக்காக வேணும்னாலும் நீங்கள் நியத்தை வைக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு தொகையை நீங்கள் எதிர்பார்த்து ஒரு விஷயம் நின்றுட்டுருக்கு, ஒரு திருமணமோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு வேலை விஷயமோ நிற்கிது அப்படின்னா, நீங்கள் இதை அமலை செய்ய தொடங்குனீங்க அப்படின்னாலே அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான ரிஸ்கெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தருவான். இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்மளோட அளவுக்கு இவ்வளோதான் பணம் வரும் நம்மக்கிட்ட அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ் தாலா நிர்ணயிச்சா அப்படின்னா அல்லாஹ் ஹலாலாவே நமக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கை இழக்காதீங்க. நம்ம ரப்பு தாராளமாக கொடுக்கறதுக்கு இருக்கிறா, நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போதும். எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக செஞ்சாலும் பலன் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் எழுத மறக்காதீங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நியத்தை வச்சு ஆரம்பித்து ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் உங்களுடைய அந்த ஹாஜத் என்ன அப்படிங்கிறத இறுதியாக நீங்கள் கேட்கணும். இந்த அமலை முடிக்கிறீங்க அப்படியே நீங்கள் எந்திரிச்சு போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் கேட்கணும். அப்போ 5 நேர தொழுகையை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். 5 வேளை தொழுகையிலையும் நம்ம துஆவை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பலனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த அமல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை நடத்தும். கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்பு உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிதாபில் சூறாக்களுடைய சிறப்புகள் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட வஜீஃபாக்களை நம்ம போட்டிருக்கோம். சூர நஸ்ரை பற்றியும் கூட நிறைய வஜீஃபாக்கள் இந்த கிதாபில் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். செல்வம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி, நோய் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே இதில் தீர்வு இருக்குது. நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. ஒரு வஜீஃபா 2 வஜீஃபா இல்லை, ஒரு பிரச்சனைக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கிதாப் வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் வாங்காதவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வீட்டு தயாரிப்புகளான கெமிக்கல் இல்லாத மூலிகை சீயக்காத்தூள், மூலிகை நலங்கு மாவு, இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் இதெல்லாம் வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இப்போது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அதுக்கு முழுமையான தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மூலிகை பேக்கெட்டை நீங்கள் வாங்கி கட் பண்ணி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் முடி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த அளவு பாரம்பரியமான மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அது மட்டுமல்ல, நம்மக்கிட்ட தமிழ் குரான் கிடைக்கும், அரபி குரான் கிடைக்கும், தர்ஜுமா குரான் கிடைக்கும். குரான் வெரைட்டியில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.